ஹாய் சகோசகீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா திடீர்னு வீடியோஸ் போடுறாங்க, திடீர்னு போடுறதில்ல அப்படிங்க. ஸோ நான் விட்டு தான் நான் வீடியோஸ் போடுறேன். என்னால் கண்டினியூவாக வீடியோஸ் போட முடியல. ஸோ கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால. ஸோ சாட்டர்டே, சண்டே, மண்டே, ஸோ இந்த 4 days யாரெல்லாம் பர்த்டேஸ் அண்ட் வெட்டிங் டேஸ் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் விஷஸ் அண்ட் ஐ ப்ரே டு காட். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாவு அரைக்க போட்டிருந்தேன். ஸோ இங்கே கிட்டக்கு எங்கேயும் மாவு மிஷின் இல்லை. அதனால சரி, எனக்கு இருக்கிறது ஒரு ஓட்ட மிஷின் தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அதில் போட்டு ஒரு வழியாக அரைச்சிட்டேன். அது வந்து நைட் வந்துட்டு ஸோ பிஸ்கெட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட் டே வந்து மண்டே மார்னிங் நைட், ஐ திங்க் ஸோ நைட்டில் மார்னிங் சரியான மழை. ஸோ ஃபுல்லாக தண்ணி. இனி மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, ஒரு கிரேம்ஸ் பார்த்து வரும்போது எங்கே விட்டு 2 குட்டீஸும் மேலே ஒன்றும் வாஷிங் மிஷின் மேலே உட்காந்துருக்கு. சரி, அதுங்களை கவனிச்சுட்டு மறுபடியும் உள்ளே வந்துட்டு ஆஸ் இட் இஸ் நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ஈஸியாக அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரெசிபி செய்யலாம், கோகனட் ரைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான திங்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ கோகனட் வந்து சின்ன சின்னதாக பண்ணி நம்ம மிக்சியில் வந்து கோர்ஸ் மோடில் அரைச்சிட்டு தென் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அண்ட் தென் கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு, பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டணும். தென் ரெட் சில்லிஸு, கறி லீவ்ஸு, அவ்வளோதான். வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ தேவைக்கேற்ற உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அது சில பேர் வெங்காயம் போடுவாங்க, போட மாட்டேன். பட் நான் வெங்காயம் கட் பண்ணி போட்டு ரொம்ப சிம்பிள் தான். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து வேர்க்கடலையும் போடலாம், பட் இல்லை. ஒரு பக்கம் சாப்பாடு வச்சுட்டேன். ஸோ இந்த ரீசெண்ட் டேஸில் நம்ம யூடியூபர்ஸுடைய ஃபேமிலிஸில் நிறைய பேர் வீடு கட்டியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தென் நிறைய பேருக்கு வந்து பேபி வந்துட்டு பிறந்திருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ். தென் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் நிச்சயம் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நம்ம யூடியூப் ஃபேமிலியில் இருந்த இத்தனை பேருக்கு ஒரு நல்லது நடக்கணும். ஆஸ் அ யூடியூபராக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் விஷிங் தெம் ஆல். ஒரு வழியாக என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்கலாம். பாய்.